தேவனுக்கு முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, அவர் பெருகவும். சத்தமா சொல்லுங்க. இப்ப நிறைய ஆராதனைல ஆண்டவர் மறைஞ்சிட்டாரு, பாஸ்டர் மட்டும் தான் முன்னாடி தெரிகிறாரு. ஏன்னா நிறைய இடத்துல யாரை தான் எக்ஸ்போ பண்றாங்க? பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். ஆண்டவர் பின்னாடி நிற்கிறாரு. ஆனா இயேசுவுக்கே முன்னோடியாய் வந்தவர் யோவான் ஸ்நானகர். அவர் சொல்றாரு, அவரை ஃபாலோ பண்ணல, இயேசுவை ஃபாலோ பண்ணல, இவரை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் யோவான் ஸ்நானகனை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹை ஆஃபீஷியல்ஸ், எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். அந்த போலீஸ்காரரு, சமுதாயத்தில் மேலே இருக்கிறவங்க, படித்தவங்க, இவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா வனாந்திரத்துக்கே போயிட்டாங்க. அப்படி ஃபாலோ பண்றாங்க. ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவர் வருகிறார். நீங்க என்னிடத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அவருடைய பாதரையட்சி வாரையாயிலும் அவிழ்க்கிறதுக்கு அவர் வந்து ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்காண்டிருக்கும் போது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி சொல்லிக்கிறீங்க, நீங்க போய் எங்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கலாமா? நம்மளா இருந்தா என்ன தெரியுமா, ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு கரெக்டா போட்டோ எடுறா, இதாண்டா நமக்கு வெயிட், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு போட்டோ ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம், அவ்வளவுதான். அப்படி நினைச்சு பாருங்க, நான் பாஸ்டர் பென்ஸ் ரஜினி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கணும்? பாஸ்டர்ட்டா அவரே ஞானஸ்தானம் எடுத்துக்காருப்பா, நம்ம அப்படி யோசிப்போம்ல. அவர் அன்னைக்கு அப்படிதான் பண்ணியிருக்கலாம். ஆனா இல்ல, எல்லாருக்கும் முன்பாக வைத்து உங்களால நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும் போது எங்கிட்ட நீங்க எப்படி ஆண்டவரே? உடனே ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லா நீதிக்கும் உட்பட்டு இருக்கிறது, இப்போதைக்கு இதை நீ என்ன பண்ணு, நிறைவேற்று. அப்படியே ஜனங்களை எல்லாம் அவருக்கு நேரா டைவர்ட் பண்ணிட்டு அப்படியே மறைஞ்சிட்டான் பாருங்க. அந்த யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையை பாருங்க. அப்படியே மறைஞ்சு என்னதான் இருந்தாலும் வாழ்ற போது கூட அப்படி வாழலாம். ஆனா மரிக்கும் போது துஷ்டன மாதிரி மரிக்கிறதுக்கு யாருமே ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா யோவான் ஸ்நானகனை எப்படி கொன்னாங்க? ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடுது, அந்த டான்ஸ் ஆடணும்னா அவங்க கேட்க, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது யோவான் ஸ்நானனுடைய, நான் சொல்றேன், நீங்க நினைக்க ஏன் கர்த்தர் எப்படி இப்படி அனுமதிச்சாரு? நீங்களா இருந்தா விட்டுருவீங்களா? நம்மளா இருந்தா விட்டுருவோமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா நான் சொல்றேன், அந்த யோவான் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்காம, நான் எப்படி போன் அப்படின்னா அப்படியே வான பரியந்தம் பெரிய ஆளா ஜனங்களுக்கு முன்னாடி பெரிய ஹீரோவா தெரிஞ்சவன் மரணத்துல இப்ப எப்படி தெரியுறான் தெரியுமா? ஒரு கோழையை விட சமமா தெரியும். ஒரு ஒரு துஷ்டனை போல ஒரு இப்படிப்பட்ட ஒரு மரணம் வரலாமா? இப்படிப்பட்ட ஒரு மரணமே அந்த மாதிரி ஒரு அப்படி மட்டமா இறங்கிட்டான். எப்படி இருக்கும் அவங்கள பார்க்குறவங்களுக்கு? நம்மளா இருந்தா ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனா யோவான் ஸ்நானகன், ஐ எம் ரெடி, நீர் பெருகவும். சத்தமா சொல்லுங்க. இப்போ உங்களை யோவான் ஸ்நானகனோட ஒப்பிட்டு பாருங்க சிஸ்டர், பிரதர். யோவான் ஸ்நானகனோட ஒப்பிட்டு பாருங்க பிரதர். உங்க தாழ்மை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க பிரதர், செக் பண்ணுங்க சிஸ்டர். எது வந்தாலும் நம்ம ஆடிடக்கூடாதுப்பா.